கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சீபா வந்து ராஜா வந்து அப்சலோமுக்கு பயந்து போயிருக்கும்போது மேவிபோசேத் வந்து போயிருக்க மாட்டாங்க கூட. அதனால் ராஜா திரும்பி வந்தோடனே மேவிபோசேத் திரும்பி எதிர்கொண்டு போகும்போது ஏன் வரலன்னு கேட்கும்போது தான் சொல்லுவான் வந்து, நான் எனக்கு வந்து 2 காலம் முடமானபடினால கழுதியின் மேலே நான் எனக்கு வந்து சேனை வச்சு தான்னு சொல்லி வேலைக்காரன் சீப்பாட்டை கேட்டேன். அவன் வந்து என்னை கூட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து முட்டை இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வீண்பள்ளி சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நீர் ராஜாவாகி என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல் இருக்கிறீர், உமது பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோடனே இப்போ ராஜா சொல்கிறாரு, அவன் விவசாயத்தை சொல்கிறான், எங்களுடைய குடும்பங்கள்லாம் என்னுடைய தகப்பன் குடும்பம் எல்லாம் உங்களுக்கு சாவுக்கு எதுவாக இருந்தார்களே தவிர மற்றடி ஒன்றும் இல்லை. ஆனாலும் எனக்கு உங்களுடைய பந்தியிலே சாப்பிட்றதுக்கு எனக்கு இறக்கம் கொடுத்துருக்குறேன். இப்படி சமயத்தில் நான் இன்னும் உம்மிடத்துல முறையிட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயத்தை சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு ராஜா பார்த்து சொல்கிறான், உனக்கு காரியத்தை குறித்து அதிகமாக நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சேபாவும் நிலத்தை பங்கிட்டு கொள்ளுங்க அப்படின்ட்டாப்புல. ஏன்னா சவுல் இறந்த பிறகு சீபா வளத்தையும் எடுத்துக்கிட்டான். ஆனால் திரும்ப தாவீது மூலமாக மேவிபோசேத்துக்கு அவ்வளவும் கிடைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி எதிர்கொண்டு போகலை அப்படிங்கிறதுனால இப்போ என்ன சொல்ற, நீனே வளத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்பயும் வந்தோடனே எனக்கு பொய் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 2 ஆளுக்கு பாதி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு. அப்போ மேவிபோசேத் சொல்கிறான், இல்லை நீர் வந்து எனக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு நீர் சுகமாய் வந்திருக்கும் போது சமாதானத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கும் போது எல்லாவற்றையும் எனக்கு எனத்துக்கு நீ உம்மோட பந்தில தான் நான் சாப்பிடுவேன், அப்போ எனக்கு நீ எனத்துக்கு, அதனால எனக்கு அவனே வளத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி மேவிபோசேத் என்னச்சுன்னா சீபாவுக்கு வளத்தையும் விட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளியத்தினாகிய பர்சிலாவும் ரோஹிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை என்னச்சுனா வழி அனுப்புறதுக்கு வரான். யோர்தான் துறை மட்டும் என்னச்சுறான் பர்சிலாவும் கடந்து வரான். பர்சிலாவுக்கு வந்து இப்போ வயது 80 வயதாக இருக்குது. 80 வயது கிழவனாக இருக்கிறான். முன்னால் ராஜா வந்து அப்சலோமுக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சமயத்தில் அந்த பரிசிலா வந்து அவனுக்கு ஆகாரங்கள்லாம் கொண்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த பரிசிலா தான் இது. அதனால அந்த பரிசிலா இப்போ என்னச்சுதான் ராஜாவை யோர்தான் மட்டும் என்னச்சு நான் வழி அனுப்புறதுக்கு வரான், எங்கே எருசலேமுக்கு வருவதற்கு. அதனால அது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் சொல்கிறான், ராஜா சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, நீ என்னோட கூட வந்தாச்சுன்னா நான் உண்மை போசிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால ராஜா மக்னாயில தங்கியிருக்க மட்டும் அவனை என்ன நான் பராமரித்து வந்தான். இப்போ மக்னாயமை விட்டு எருசலேமுக்கு போகிறான். அதனால நீ பெரிய மனசுலாம் இருக்கிற, என் கூட வந்துடும், நான் எருசலேம் வச்சு நான் நினைச்சுடுறேன், நான் வைத்து பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா பரிசிலாவிட்ட சொல்கிறாரு. ஆனால் பரிசிலா ராஜா பார்த்து சொல்கிறான், இல்லை நான் வந்து ராஜாவோட கூட எருசலேமுக்கு வருவதற்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் ஏமாத்துறோம். இப்பொழுது நான் நினைச்சிறேன், நான் 80 வயதுள்ளவன் ஆயிற்றேன். இனி நலமானது என்னதென்றும் தீதானது என்னதென்று எனக்கு தெரியுமா? அதனால புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உமது அடியனுக்கு ருசிகரமாக இருக்கிறதற்கும் சங்கீதக்காரர்களோட சத்தத்தை இனி கேட்கறதற்கும் காலமாக எனக்கு. அதனால உமது அடியான் நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் ஏன் பாரமாக இருக்கணும்? அங்கே வந்து வயசாயிடுச்சுல, அதனால அவங்க வந்து உமக்கு நான் ஏன் பாரமாக இருக்கணும்? அதனால அடியேன்னு கொஞ்சம் தூரம் மட்டும் நான் நினைச்சிடறேன், யோர்தானை கடந்து நான் வர்றேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சிடறேன், நான் வந்து என்னுடைய இடத்தை தேடி நான் போயிடுறேன். ஆனால் நான் வந்து என் ஊரிலே மறித்து அங்கேயே நினச்சிதான் நான் அடக்கம் பண்ணப்படணும். என்னுடைய தகப்பனுடைய கல்லறையில் நான் நினச்சேன்னா அங்கே அடக்கம் பண்ணப்படணும். அதனால நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லுதான் உமது அடியானாகிய கிம்காம் நினைச்சிடான், ராஜாவாகிய ஆண்டவனுக்கு கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு என்ன செய்யும் நீ செய்யும் கிம்காமுக்கு அப்படின்னு சொல்லி பரிசிலா சொல்கிறாரு. அப்போ கிம்காம் ராஜா சொல்கிறாரு, கிம்கா என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடி நான் நினச்சதேன் அவனுக்கு நான் நடப்பித்து நீ என்ன இடத்துல என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் அதெல்லாம் நான் உனக்கு நினைச்சதேன் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தாச்சு. கடந்திருந்த பிறகு ராஜா பரிசிலாவை நினைச்சிடான் முத்தமிடுறான். ராஜா பரிசிலாவை முத்தமிட்டுட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் நினைச்சிடான் கடந்து போயிட்டான். அவனும் தன்னிடத்துக்கு திரும்பி போய் தான் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துக்கு நினைச்சிடான் தன்னுடைய இடத்துக்கு அவன் திரும்பி போயிட்டான். ஆனால் ராஜா நினைச்சிடான் கடந்து
கில்கால் மட்டும் என்ன செய்றாரு வந்திருக்காப்புல. கில்கால் மட்டும் வந்தோடனே கிம்காம என்ன செய்றான், இப்போ அவனோட கூட ராஜாவோட கூட என்ன செய்றான் வந்துட்டு இருக்கான். யூதா ஜனங்கள் என்னது அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரப்படுத்தி வந்த பின்பு, இப்போ யூதா ஜனங்கள் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை என்ன செய்றாங்க, யோர்தான்லேருந்து இக்கரைப்படுத்துறதுக்கு என்ன செய்றாங்க வந்திருக்கிறாங்க, எருசலேமுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ராஜா இல்லைல்ல, சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீது வந்தார். தாவீதை இப்போ அரட்டி விட்டு அப்சலோம் இருக்கான். இப்போ அப்சலோம் மறிச்சு போயிட்டான். இப்போ ராஜா இல்லை. அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் பாதி ஜனங்கள் யூதா ஜனங்களும் போய் ராஜாவை இக்கரைப்படுத்தி அழைத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யூதா ஜனங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்படி யூதா ஜனங்கள் வந்து திருட்டளவா வந்து உண்மை அழைக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு யூதா மனுஷர்கள் சொல்றாங்க, நாங்க வந்து யூதா வம்சத்தை சேர்ந்த ராஜா வந்து எங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்களா, அதனால நாங்க எடுத்துறோம், நாங்க வந்து நாங்க அழைக்கிறதுக்கு வந்தோம், இதுக்கு நீங்க ஏன் கோபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் கோபிக்கிறீங்க, நாங்க வந்து ராஜா கையில ஏதாவது வாங்கி தின்னோமா, இல்லைன்னா வெகுமானம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா, எதுவுமே எங்களுக்கு கொடுக்கப்படல, அப்புறம் ஏன் நீங்க நாங்க ராஜாவை அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதற்கு இதா இஸ்ரேல் மனுஷர் சொல்றாங்க, நாங்க தான் உரிமை உள்ளவர்கள் ராஜாவுக்கு, எங்களுக்கு 10 பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் ஒண்ணுதான், மொத்தம் 12 கோத்திரம், லேவி கோத்திரத்தை விட்டுட்டு 11 கோத்திரம்ல இப்போ யூதா கோத்திரத்தை விட்டாச்சு. அப்போ மொத்தம் எத்தனை 10 கோத்திரம் உங்ககிட்ட இருக்குல்ல, இஸ்ரேலில் 10 கோத்திரம் இருக்கு. அதனால சொல்றோம், நாங்க 10 பங்கு எங்க இடத்துல இருக்குல்ல, அப்ப நாங்க உங்களை பார்க்கலும் எங்களுக்கு தானே தாவின் இடத்துல அதிக உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் பிரபுக்கள் சொல்றாங்க. அதனால ராஜாவை நாங்க தானே இதை அழைத்து கொண்டு வரணும், நீங்க இதுக்கு போய் அழைத்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பேச்சை விட யூதா ஜனங்கள் பேச்சு தான் இது அதிகமாக பழுத்து போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது அந்த சமயத்தில் இப்போ யோர்தானை விட்டு என்ன செய்றாங்க, கலந்து அழைச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க எருசலேமுக்கு. இந்த சமயத்துல பென்யமீன் மனுஷனாகிய ஒரு மனுஷன் என்ன செய்றான், அவன் வந்து பென்யமீன் மனுஷன் ஒரு மனுஷன் பேரு பிக்ரீன் குமாராகிய சேபா. அவன் அந்த மனுஷன் என்ன செய்றான் அப்படின்னா, ராஜா அவன் வந்து ஒரு பேலியாளின் மனுஷனா இருக்கிறான். பேலியாளின் மனுஷனா இருக்கிறனால அவன் சொல்றான், எக்காலம் ஊதுறான், எக்காலம் ஊதி எங்களுக்கு இந்த தாவீதின் இடத்துல பங்கு இல்லை, சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்றான். பங்கு இல்லை, சுதந்திரமும் இல்லை, ஈசாயின் குமாரன் இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அப்படிங்க. ஏன்னா ஈசாயின் மகன் தாவீது அதான் சொல்றான், ஈசாயின் குமாரத்தில் எங்களுக்கு எந்த பங்கும் சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதனால இஸ்ரவேலை நீங்களே எல்லாரும் என்ன செய்யுங்க, அவரவர் வீடுகளுக்கு நீங்க போயிரு, அவரவர் கூடாரங்களுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி எக்காலம் ஊதுறா. அந்த பேலியான் குமாராகிய மனுஷனாகிய பிக்ரீன் குமாராய் சேபா என்ன செய்றா, எக்காலம் ஊதிட்டான், அவரவர் இடத்துக்கு நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னோன்னே இப்போ இஸ்ரேல் மனுஷர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, தாவீதை விட்டு பின்வாங்கி எல்லாரும் என்ன செய்றாங்க, அவரவர் இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அந்த பிக்ரீன் குமாராகிய சேபாவே இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அப்சலோம் இறந்த பிறகு ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு தாவீதை அழைக்க போனவங்க இப்போ இவன் பேரியாளின் மனுஷனா இருந்து எக்காலம் ஊதி அவர் ராஜாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இப்போ பிக்ரீன் குமாராய் சேபாவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமில்ல யூதா மனுஷர்கள் மாத்திரம்தான் தாவீதோட கூட என்ன செய்றாங்க, தாவீது ராஜாவை சார்ந்து இருக்கிறாங்க. யூதா ஜனங்கள் மட்டும், யோர்தான்ல இருந்து எருசலேம் மட்டும் இருக்கிற யூதா ஜனங்கள் மட்டும் ராஜாவை சார்ந்து இருக்கிறாங்க. தாவீது எருசலேமில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு இப்போ என்ன செய்றான், வந்துட்டான். தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் வீட்டை காக்கிறதுக்கு 10 மறுமணி ஆட்டிகளை வச்சுட்டு போயிருந்தோம்ல, அந்த மறுமணி ஆட்டிகளை வந்து வந்தோன்னு பார்க்குறான். அவங்கள வந்து இருந்துச்சுன்னா காவல் வீட்டில் வச்சுட்டான். ஏன்னா அவனோட குமாரன் அப்சலோம் நினைச்சிடான் அவங்களோட பிரவேசித்துட்டான்ல, பாவம் செஞ்சுட்டான். அதனால ராஜா என்ன செய்றாருன்னா, இப்போ அவங்கள வந்து தன் மனைவியா இல்லாதபடிக்கு அவங்கள என்ன செஞ்சுட்டான், ஒரு காவல் வீட்டில் வச்சு 10 பேரை என்ன செய்ய அடைச்சி வச்சு அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டானே தவிர அவங்கள விதவைகளை போல அவங்கள வச்சுட்டானே தவிர அவங்களோட அதுக்கப்புறம் பிரவேசிக்கவே இல்லை. அவங்கள ஒரு விதவையை போன்று அடைச்சிடா காவல் வீட்டில் போட்டு 10 பேரையும் ஒன்றா ஒரே ரூமில் போட்டு அடைச்சிடான், அடைச்சி வச்சுட்டான். காவல் வீட்டில் வச்சு அடைச்சி வச்சு அவங்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து போசிச்சுட்டு வந்தான். இந்த சமயத்தில் இப்போ ராஜா அமசாவை பார்த்து சொல்கிறான். அமசா யாருன்னா, தன்னோட குமாரன் அப்சலோமுக்கு இவன் என்ன செய்ய ஒரு படைத்தலைவனா இருந்தான். அதனால இப்ப அந்த அமசாவை பார்த்து ராஜா சொல்றாரு, இன்னும் இந்த யூதா மனுஷரெல்லாம் என்ன செய்யுது, 3 நாளைக்குள்ள நீ என்னிடத்துல அழைச்சிட்டு வா, நீயும் கூட வா அப்படின்னு சொல்லி, நீயும் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமாசாட்ட ராஜா சொல்றாரு.
ஆனா இவன் ராஜாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ராஜா 3 நாளைக்குள்ள அழைச்சிட்டு வர சொல்லி சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்றான்னா, முன்ன அழைச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா அழைச்சிட்டு வரல, தாமதம் பண்ணிட்டான். தாமதம் பண்ணிட்டு இருந்துட்டான். 3 நாளைக்குள்ள வரல. இந்த சமயத்துல தாவீது என்ன செய்யறான், அப்சாயை பார்த்து சொல்றாரு, நீ அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாய் சேவா இப்பொழுது நமக்கு என்ன செய்யறான், பொல்லாப்பு செய்யறான். ஒரு காலத்துல அப்சலம் எனக்கு பொல்லாப்பு செஞ்சான், இப்போ அப்சலமை விட பிக்ரியின் குமாரனாய் சேவா இப்பொழுது எனக்கு செய்தான் நமக்கு பொல்லாப்பு செய்யறான். அதனால அவன் அரணான பட்டணங்கள்ல என்ன செய்யறான், வந்து அடைஞ்சிருக்கிறான். நமக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு அங்க வந்து அடைஞ்சிருக்கிறான். அதனால நம்முடைய கண்களுக்கு அவன் தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, எஜமான யாரு, அப்சலம் தான் இவன் எஜமானா இருந்தான். அதனால சொல்றான், உன்னுடைய எஜமானுடைய சேவகரெல்லாம் நீ கூட்டிக் கொண்டு, அப்சலமுக்கு யாரெல்லாம் சேவகரா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு நீ என்ன செய்ய, இந்த பிக்ரின் குமாராய சேவாவே பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி ராஜா அமசாவை பார்த்து சொல்றாரு. அப்சலமுக்கு படத்துலலாம் இருந்து அபிசாயை பார்த்து ராஜா என்ன சொல்றாரு, உன்னுடைய சேவகரெல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த பிக்ரின் குமார் சேவகரை தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே யோபாவின் மனசோட எடுத்துறாங்க. கிரேத்தியர் பிளேத்தியர் சகல பகல பராக்கிரமசாலிகளும் பிளேத்தியரும் என்ன செய்றாங்க, அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்ரின் குமாரனாய் சேவாரை பின்தொடர எருசலேம் இருந்து போறாங்க. இவங்களும் போறாங்க. அமசாவும் என்ன செய்றான், சேவர்களை கூட்டிட்டு போய் சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த சமயத்துல சேவா பிரிந்தர எருசலேமுக்கு போறாங்க. அங்க அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கல்லாண்டையில வந்திருக்கிறாங்க. கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லாண்டையில வந்த போது அமாசா என்ன செய்றான், யோவாப்புக்கு எதிர்பட்டு வரான். யோபாவுக்கு எதிர்பட்டோன்னா யோவாப்பு என்ன செய்றான், தான் உடுத்து கொண்டிருந்த சட்டையின் மேல ஒரு கச்சையை என்ன செய்றான், கட்டி கொண்டிருக்கான். அந்த கச்சையில என்ன செய்றான், ஒரு உரையோட ஒரு பட்டையை என்ன செய்றான், அவன் இடுப்பையில என்ன செய்றான், தொங்க வச்சிருக்கிறான். ஒரு பட்டயம் தான் உடுத்தி கொண்டிருந்த சட்டையின் மேல ஒரு கச்சை என்ன கட்டி கொண்டிருக்கான். அவன் இந்த உரையோட ஒரு பட்டயம் இடுப்புல அது தொங்குனது என்ன செய்யுது, அவன் புறப்படும் போது எரிச்சது, அது கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே இப்ப யோவாப்ப என்ன செய்றான், எடுக்கிறான். எடுத்துட்டு இப்ப அமசாவுக்கு எதிர்கொண்டு வரல, கிட்ட வந்திருக்கிற இடத்துல இவனை என்ன செய்றான், அமசாவை பார்த்து என் சகோதரனே நீ சுகமாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்றான். சகோதரனே நீ சுகமாயே இருக்கிறாயான்னு சொல்லிட்டு என்ன செய்றான், அமசாவை பார்த்து என்ன செய்றான், முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் என்ன செய்றான், அவன் தாடியை பிடிக்கிறான். என் சகோதரனே சுகமா இருக்கிறாயான்னு சொல்லிட்டு தன்னுடைய வலது கையினால என்ன செய்றான், அவன் தாடியை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு இப்போ அமாசா அரைச்சரா எதிர்பாராத பட்டயம் மடியில வச்சிருந்தது கீழே விழுந்துருச்சு, உரையில வச்சிருந்தது கீழே விழுந்துருச்சு. அதான் எடுக்கிறான். அதெல்லாம் அமாசா பாக்குறான். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், நம்மளை எப்படி கொலை செய்வான் அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனால என்ன செய்யறான், அவனுக்கு வந்து இதுக்கு இந்த பட்டயத்துக்கு எச்சரிக்கையா இல்லாதபடிக்கு என்ன செய்யறான், வெகுலியா என்ன செய்யறான், 2 பேரும் ஒருவருக்கொருவே எதிர்பட்டு வந்தவனே இவன் என்ன செய்யறான், என் சகோதரனே சமாதானமான்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு என்ன செய்யறான், தாடியை பிடிச்சி வலது கையினால தாடியை பிடிச்சி இழுக்கிறான். முத்தம் செய்ய போறது மாதிரி தாடியை பிடிச்சி வளர்த்துட்டு போறான். இப்போ தாடியை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும், வலிக்கும். ஆனா அவன் வந்து கொலை செய்ய தானே போறான். அதனால அவன் நடிக்கிற மாதிரி முத்தை செய்ய போற மாதிரி என்ன செய்றான், போய் நான் வந்து வலது கையில தாடியை பிடிச்சு தன் கையில் இருக்கிற பட்டயத்துக்கு இப்ப அமாசா எச்சரிக்கையா இருக்கான். எச்சரிக்கையா இல்லை, ஏன்னா வந்து கொலை செய்வான்னு நினைக்கல. அதனால இப்ப என்ன செஞ்சுட்டான்னா, யோவாப் அவன் குடல்கள் தரையோட சரிந்து போகத்தக்கதாக என்ன செஞ்சுட்டான், அந்த பட்டயத்தை வச்சு என்ன செஞ்சுட்டான், அமசா வயத்துல ஒரே குத்திட்டான். குத்தி குடல்கள் என்ன செய்றான், குடல்கள் சரிந்து என்ன செய்றான், செத்து போயிட்டான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் பிக்ரின் குமாராகிய சேவாயை பின்தொடர்ந்தாங்க. இப்போ அமசா என்ன செய்றான், செத்து போயிட்டான். இப்போ சேவாவை பின்தொடர்வதற்கு யோவாப்பு அவனுடைய குமாராகிய அபிஷாயும் என்ன செய்றாங்க, அந்த பிக்ரின் குமாராகிய சேவாவை என்ன செய்றாங்க, தொடர்ந்து போறாங்க. இந்த சமயத்துல யோவாவுடைய வாலிபரில் ஒருவன், யோவாவுடைய குறிப்புல ஒரு வாலிபன் நினைச்சிடான், செத்த அண்டையில போய் நிற்கிறான். ஏன்னா வழியில அம்மாசா நினைச்சிடான், செத்து குத்தி கொண்டு போட்டாச்சு, செத்து கிடக்கான். அதனால இப்ப யோவாவுடைய கூட போறதுல ஒருத்தர் நினைச்சிடான், அதுல போய் செத்த அண்டையில நிற்கிறான். அப்போ அப்படி நின்னதை பார்த்த உடனே யோவாப்பு சொல்றான், யோவாப்பில் பிரியப்படுவன் எவனோ, தாவீதின் பட்சத்துல இருக்கிறன் எவனோ அவன் யோவாவை பின்பற்றி போவானாக அப்படிங்கிறான். ஏன்னா இப்ப அவனை குத்தி கொண்டு போட்டதுனால அவன் பக்கம் யாரும் சாஞ்சிடக்கூடாதுல்ல. அதனால அவன் சொல்றான், யோவா பக்கமும் தாவீது பட்சத்துல சார்ந்திருக்கிறவங்களாம் பின்பற்றி போவாங்களா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இப்ப அம்மாசா நினைச்சான், நடு வழியில ரோட்டில் நினைச்சான், நடு வழியில ரத்தத்தோடு நினைச்சான் புரண்டு கிடக்குறான். வயிற்றுல
குத்தி போட்டாச்சு, குடல் எல்லாம் வெளியில வந்தாச்சு. குடல் வெளியில வந்த இடத்துல குத்தி போட்டிருக்கான். மேலே நினைச்சிடான், குப்புற அடிச்சு கிடக்குறான். அப்படி கிடச்சி ரத்தத்துல நினைச்சிடான். குடல்ல குத்தும் போது என்ன ரத்தம்லாம் வெளியில வந்துடும்ல, அப்புறம் அதனால ரத்தத்துல நினைச்சிடான், அவன் புரண்டு கிடக்குறான். இதை ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிறாங்க, தடுத்து நின்று பாக்குறாங்க. நடுவு ரோட்ல எல்லாம் கிடக்கான், செத்து கிடக்கான். அதனால எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, குடல் சரிஞ்சு இப்படி கிடக்கானேன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதையெல்லாம் பார்க்குறத பார்த்த உடனே இப்போ நேரம் அவனை என்ன செஞ்சுட்டாங்க, ஜனங்களை அவனை பார்த்து தரித்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து என்ன ஒரு வயலில் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, பக்கத்தில் இருக்க வயலில் கொண்டு என்ன இழுத்து போட்டாங்க. இழுத்து போட்ட பிறகும் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால திரும்ப இழுத்து போட்டு அவனை என்ன ஒரு வஸ்திரத்தை வச்சு என்ன மூடி போட்டாங்க. வஸ்திரம் மூடி போட்டாச்சுன்னா யாரும் தெரியாதுல்ல. இப்போ கிடக்கும்போது அவங்க பார்த்தோன்னா அமசான் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். இப்போ வயலில் இழுத்து போட்டாலும் அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்ட உடனே யாருன்னு தெரியாதுல்ல. நல்ல பின்னால் வரவங்களாம் நினைச்சாங்க, பார்க்காம அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ யோவாப்பு என்ன செய்யறா, யோவாப்பு அபிஷாயம் அந்த பிக்ரின் குமாரனாகிய சேபாவை என்ன செய்யற தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேல் கோத்திரங்கள் எல்லாம் பெத்மாக்கவை ஆபேல் மட்டாகவும் பெரிமின் கடை மட்டாகவும் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருமே கூட்டி என்ன செய்றாங்க, தாவீதுக்கு என்ன செய்றாங்க, பின் சென்று வராங்க. தாவீதுக்கு பின் சென்று வராங்க. அப்பொழுது போய் பெத் பக்கனாகிய ஆபேல் என்ன செய்றாங்க, அதை வந்து என்ன செய்றாங்க, அங்க முற்றம் போட்டு அப்பொழுது யுத்தம் உள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்து சத்தம் யுத்தம் மண்ணுக்கு வராங்க. இந்த சமயத்துல ஒரு புத்தியில ஒரு ஸ்திரீ என்ன சொல்றா அப்படின்னா, பட்டிலிருந்து சத்தம் போட்டு கேளுங்க கேளுங்க, நான் வந்து யோபாவிட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை எங்க கிட்ட வர சொல்லுங்க, நான் யோபாவோட என்ன சொல்லணும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தியில ஸ்திரீ சொல்றா. அப்ப சொன்னோன்னே இப்ப யோவாப்பு என்ன செய்யறான், அந்த புத்தியில ஸ்திரீ பக்கத்துல என்ன செய்யறான், பட்டணத்து பக்கத்துல என்ன செய்யறான், போறான். போனோடனே அந்த ஸ்திரீ சொல்றா, நீ தான் யோவாப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், நான் தான் யோவாப்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பொழுது அவன் அவளை பார்த்து சொல்றான், உமது அடியாளின் வார்த்தைகளே கேளும் அப்படின்னு சொல்றான். உமது அடியாளின் வார்த்தைகளே கேளுன்னு சொல்றான். அவன் சொல்றான், கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்னா, பூர்வ காலத்து ஜனங்கள்லாம் ஆபேல விசாரித்த வழக்கு தீருன்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்க ஆபேலுக்கே யுத்தத்துக்கு வந்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இஸ்ரேவேல்ல நான் சமாதானமும் உண்மையுள்ளனா இருக்கு, நாங்களும் இஸ்ரேவேல்ல என்ன செய்யறோம், சமாதானமும் உண்மையுள்ளனா இருக்கிறோம். நீ இஸ்ரேவேல்ல தாய் பட்டணமா இருக்கிற இடத்துக்கு நீர் எங்களுக்கு தாய் பட்டணத்துல வந்து நீ எங்களை நிர்மூலமாக்குறதுக்கு யுத்தத்துக்கு வந்திருக்கிறீர, எங்க சுதந்திரத்தை நீங்க எப்படி விழுங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, யோவாப்ட்ட கேட்கிறா. கேட்ட உடனே கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன உடனே இப்போ யோவா பிரத்திரமா சொல்றான், விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டுங்கிற ஆசை எனக்கு வெகு தூரமா இருக்கு. நான் உங்களை விழுங்குன்னு வரல, நான் உங்களை அழிக்கணும்னு சொல்லி வரல. ஆனா காரியம் அப்படி இல்லை. பிக்ரின் குமாரன் சேபா என்ன செய்றான், ராஜா குரோதமா என்ன செய்றான், எழுத்து நிற்கிறான். அவன் எழுத்து இருக்கிறதுனால ராஜா அடிச்சுறாரு அவனை அதனால நாங்க வந்து அவனுக்கு குரோதமா அங்க யுத்தத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவனை மாத்திரம் நீங்க எங்க கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்க பட்டணத்தை விட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, அவனோட தலையை நினைச்சுவேன், இந்த மதில்கள் மேலிருந்து உம்மெடுத்து நான் என்ன செஞ்சிருவேன், எரிஞ்சு போட்டுருவேன், நீ அவர் தலையை நீர் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லிட்டு இவன் என்ன செய்றா, தன்னோட ஜனங்கள் எடுத்துக்கு போறா. ஜனங்கள் இடத்துல போய் என்ன செய்றா, புத்தியா ஜனங்கள் இடத்துல பேசுறா. இப்போ வந்து நம்ம அந்த சேபாவை மட்டும் வெட்டி தலையை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா யோவாப்பெல்லாம் நம்ம இடத்துக்கு என்ன செய்யறா, யுத்தத்துக்கு வர மாட்டான், நம்மளோட சமாதானம் இருப்பான். நம்ம அவனை கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க யுத்தத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ என்ன செய்றா, அந்த ஜனங்களோட இஸ்ரேல் ஜனங்களோட பேசி என்ன செய்யறான்னா, இப்போ அந்த பிக்ரின் குமாரன் சேபாவை என்ன செய்யறான், தலையை வெட்டிட்டான். தலையை வெட்டி என்ன செய்யறான், யோபாட்ட இந்த நாங்கள் மதிலுக்கு வெளியே தூக்கி எறிவேன்னு சொன்னால அதே போல என்ன செய்யறா, இந்த தலையை தன் மதிலுக்கு வெளியே என்ன செய்யறா, தூக்கி என்ன செஞ்சுட்டா, எரிஞ்சிட்டான். எரிஞ்ச உடனே இப்போ எரிஞ்சிட்டாங்க. இப்போ எரிஞ்ச உடனே இப்போ யோகா இனி யுத்தத்துக்கு போகணுன்னு தேவையில்ல, எதிர்பார்த்த ஆளுக்கு தலையில கையில கிடைச்சிட்டுல. அதனால அவன் என்ன செய்யறான்னா, நேரம் தலையை எடுத்துக்கிட்டு நேரம் என்ன செய்யறான் அப்படின்னா, யோகாப்பு ஜனங்கள்லாம் எக்காலம் ஊதி எல்லாரும் நம்ம பட்டணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா, எருசலேமுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். இப்போ யோவாப்புக்கு வந்து இஸ்ரேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தான் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் என்ன செய்யறான், தலைவரா யோவாப் இருக்கிறான். எல்லா இராணுவத்துக்கும் பெனையா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் யோவாப் என்ன செய்யறான், தலைவனா இருக்கிறான். அதோராம் வந்து என்ன செய்யறான், பகுதியில வாங்குறவனும் அகிதின் குமாரனாகி யோசபாத் என்ன செய்யறான், மந்திரியா இருக்கிறான். சேலா என்ன செய்யறான், சம்பிரதியா இருக்கிறான். சாதோக்கு என்ன செய்யறான், சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அடுத்தல எவிரின் ஆகிய ஈராவும் என்ன செய்யறான், தாவீதுக்கு ஒரு பிரதானியா இருக்கிறான். விதமாக
ராஜா என்ன செய்றாரு, போய் யுத்தம் பண்ணி இவங்க எல்லாத்தையும் என்ன செய்றாரு, முறியடிச்சுட்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். இதுபோல நமக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம நினச்சி கத்தரோடு நம்ம வேண்டிக் கொள்ளும் போது கத்தருடைய சகல தேவைகளை நமக்கு என்ன செய்வார், சந்திப்பாராக. மீண்டும் 21வது அதிகாரம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். கத்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.